தெரியுமா? உபாகமம் 26:19 புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படிக்க நான் செய்வேன். உன்னை சிறந்திருக்கும்படிக்க நான் செய்வேன். புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமையில். நீங்கள் படிக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினா எல்லாரும் புகழ்வாங்கல்ல. ஓ, இந்த பிள்ளை தான் ஃபஸ்ட்டு மார்க், இந்த தம்பி தான் ஃபஸ்ட்டு மார்க்கு அப்படின்னு சொல்லி. மாவட்ட அளவில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டீங்கன்னா கலெக்டர் வரைக்கும் போயிடும். இந்த தம்பி தான் நம்முடைய மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறார், இந்த பெண் பிள்ளை தான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்க. புகழ்ச்சி, ஒரு கீர்த்தி. பேப்பர்லலாம் படம் வரும், எல்லாரும் பேசுவாங்க, டிவிலெல்லாம் சொல்லுவாங்கல்ல. மாநிலத்திலேயே முதல் மார்க் எடுத்துட்டா அந்த புகழ்ச்சி என்ன முதலமைச்சர் வரைக்கும் போயிடும். கூப்பிடுவாங்க, பாராட்டுவாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதை பார்க்கும்போது ஓ, எனக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்ச எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம்ல. ஆண்டவர் அப்படிதான் உங்களை இருக்க விரும்புகிறார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ண விரும்புகிறார். ஆனால் அப்படி இல்லையே. படிக்கிற இடத்துல போராட்டம் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல போராட்டம் பிரச்சனை. வேலையில நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னு வைங்க, எல்லாரையும் கூப்பிட்டு கை தட்டுவாங்கள, வாழ்த்துவாங்க. இவங்க தான் அந்த ஸ்பெஷலாக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதை சால்வ் பண்ணியிருக்காங்க. ஒரு புகழ்ச்சி உண்டாகுதில்ல? அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நீங்கள் சிறந்து விளங்கினா அங்கே புகழ்ச்சி வரும். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், சிறப்பாக செய்ய நான் உனக்கு உதவி செய்வேன். நீ என்ன காரியம் செய்தாலும் அதில் ஒரு சிறப்பு இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் படிப்பினா படிப்பில் சிறந்திருப்பீங்க, வேலை செய்கிறீங்கன்னா வேலையில் சிறந்திருப்பீங்க. அங்கே உள்ள நிர்வாகம் உங்களை பாராட்டும், இவங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா பிஸ்னஸில் சிறந்திருக்க பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணினாலும், ஒரு விவசாயம் பண்ணின்னு வைங்க, அது தேவன் சிறப்பாக ஆசீர்வதித்து சிறந்திருக்க பண்ணுவார். அப்போ அதுதான் தேவனுடைய விருப்பம். உங்களை எல்லா விதத்திலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணணும். அப்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமாம், நீங்கள் அது விரும்பணும்ல. ஜஸ்ட் பாஸ் ஆன போது, எனக்கு ஏதோ படிக்கிறோம் அவ்வளோதான், சொல்கிறாங்க படிக்கிறோம், மார்க் எடுக்கிறோம், ஏதோ வேலைக்கு போகிறோம் வர்றோம், அவ்வளோதான். அதை பெஸ்ட்டாக செய்யணும், சிறந்திருக்கணும், அதில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற நினைப்பே நிறைய பேருக்கு இல்லை. அதனால உங்கள் பிரச்சனை. அப்போ நீங்கள் மனதில் அதை விரும்பணும். ஆண்டவரே, நீங்கள் வாக்கு கொடுத்துருக்குறீங்க, என்னை சிறந்திருக்கிற பண்ணுவேன், புகழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க. அப்போ நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எப்படிங்க உங்களுக்கு இந்த வெற்றி, எப்படிங்க இப்படி ஒரு சிறப்பு, எப்படிங்க உங்களுக்கு இந்த ஞானம்னா, ஏசி